விழா நடக்க போகுது அப்படின்னு துவங்கிய புள்ளியிலிருந்தே ஒரு பெரிய பேசுபொருளாக தான் மாறுச்சு. இந்த மாதிரியான கூட்டம் நடத்தினாலே அர்பன் நக்சல் என்று சொல்வார்கள். கூட்டத்தில் கலந்து கொண்டு நாம் இந்த ஆளுங்கட்சியை விமர்சித்தால் வெங்கை வயல்ல இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான தீர்வுகளும் கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என்னென்னலாம் எதிர்பார்க்கிறீர்கள் எல்லாமே நடந்தும் ஏன் உண்மை வெளிவர மாட்டேங்குது? நீங்க இந்த அமைச்சரவையில் அவர்கள் கேட்கின்ற மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? நடப்பது மன்னராட்சியா இல்லையா? எந்த அடிப்படையில் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரான இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களின் தலையின் மீது ஏறி ஒருவர் வருகிறார் என்றால் ஒரே ஒரு காரணம், அவர் கலைஞர் விட்டு குடும்பத்தில் உள்ள இருந்து வந்தார். இவங்களாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பனையூரில் கொடுக்கப்பட்ட நிவாரண உதவிகள் ஒவ்வொரு பைசாவும் எங்களுடைய தலைவர் உழைத்து சம்பாதித்த பணம். இந்த லட்சணத்துல ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி எங்களை குறித்து மற்றவர்கள் குறித்து நீங்கள் பேசுவதற்கு எந்த தகுதியுமே உங்களுக்கு இல்லையே. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைனோ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் ahead. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது சென்ற வாரம் விஜய் அவர்கள் பேசின பேச்சு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கிருச்சு. முதல்ல அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இன்றைக்கும் டாக் ஆஃப் த டவுனாக தான் இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாகவே அவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா, விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமனும் இணைந்து நடத்திய விழா. இந்த விழா நடக்க போகுது அப்படின்னு துவங்கிய புள்ளியிலிருந்தே ஒரு பெரிய பேசுபொருளாக தான் மாறுச்சு. பார்த்துருப்பீங்க. அவர் கலந்துக்கிறாரு. ஏன்னா மாநாட்டிற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு பொது மேடையாக இது இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக 5 பேரை கொள்கை தலைவர்களாக ஏற்றிருக்கோம். அதில் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலி அம்மாள், வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களோட சேர்த்து இப்போ அம்பேத்கரும் இருக்கிற காரணத்தினால அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்ற ஒரு தலைவர், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. துவக்கத்தில் சீனிவாசன் அவர்கள் அவங்க விகடன் ஆசிரியர் பேசும்பொழுது ஒன்றும் சொல்லப்போனால் அவர் தான் கொஞ்சம் அரசியலே துவக்கி வச்சுட்டார் நான் நினைக்கின்றேன். அவர் பேசும்பொழுது எல்லோருக்கும் பிடித்த, எல்லா குழந்தைகளுக்கும் பிடித்த உணவாக என்ற பாயாசம் மாறி இருக்கிறது அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு வச்சார். ஸோ அந்த இடத்துல இது பாசிசமா பாயாசமான மாநாட்டில் விட்ட இடத்துலேருந்து இது தொடர்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்தது. அவரே சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையில் அடுத்த நாள் நடந்தது. நீங்கள் இந்த மாதிரியான கூட்டம் நடத்தினாலே அர்பன் நக்சல் என்று சொல்வார்கள், டுக்குடே டுக்குடே கேங் என்று சொல்வார்கள், அதெல்லாம் சொன்னார். அதே மாதிரி அடுத்த நாள் அண்ணாமலை அவர்கள், பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார், இதில் கலந்துக்கிட்ட ஆனந்த் அவர்களே ஒரு அர்பன் நக்சல் தான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதே மிக முக்கியமாக இன்னொன்று சொன்னார், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நாம் இந்த ஆளுங்கட்சியை விமர்சித்தால் நம்மை சங்கி என்பார்கள் சொன்னார். அதுவும் நடந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிற பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஒரு பாஜக பி டீம் அப்படின்னு பிராண்ட் பண்ணுற மாதிரியான சில வேலைகள், அதில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்களா, அதில் என்ன பேசினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பார்க்கும். இங்கே தேசிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா இங்கே இன்னைக்கும் இப்போ அம்பேத்கர் அப்படின்னா நம்ம உடனே முன்னாடி சொன்ன மாதிரி சமூக நீதி. இப்போ சமூக நீதி அப்படின்னு சொன்னாலே இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பட்டியல் எடுத்தால் நல்லா தான் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை இவங்க காமிச்சிட்டே இருக்காங்க. அது உண்மையா? தமிழ்நாட்டில் உண்மையிலேயே பட்டியலின மக்கள் அவர்கள் சேஃபாக தான் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் என்ன சொன்னார், வேங்கை வயல். வேங்கை வயலில் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான தீர்வுகளும் கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை இன்னைக்கு தலைவர் அவர்கள் எழுப்பியிருக்காருன்னு பார்க்கின்றேன். ஏன்னா 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரில் இருக்கின்ற, நான் புதுக்கோட்டை தான், புதுக்கோட்டையில் இருக்கிற அந்த வேங்கை வயலில் இருக்கின்ற எல்லா சமூக மக்களையும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டாங்க, யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், எல்லா சாம்பிள்ஸும் எடுத்துட்டாங்க. கோர்ட் ஆர்டர் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான முடிவுகள் தெரியாமல் இருக்கின்றன. இன்னும் எத்தனை வருஷம் இதை நடத்திட்டு இருக்கோம் இந்த வழக்கை? அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க வழக்கு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். வழக்கு எத்தனை வருஷம் நடத்துவீங்க? மாவட்ட ஆட்சியர்கள் 2-3 பேர் மாறிட்டாங்க, மாவட்ட கண்காணிப்பாளர் 2-3 பேர் மாறிட்டாங்க, சிபிசிஐடிட்ட கேஸ் போயிடுச்சு, வழக்கறிஞர்கள் குழு நேரடியாக மக்கள்கிட்ட விசாரிச்சாங்க. என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாமே நடந்தும் ஏன் உண்மை வெளிவர மாட்டேங்குது? அப்போ எதற்காக இது மறைக்கப்படுகிறது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி அவர் எழுப்புறார். அதே மேடையில் ஆதவ அர்ஜுனன் ஒரு டேட்டா ஒன்று சொன்னார். 1,40,00,000 பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம போயிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேள்வி எழுப்புனா அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ பேசாமல் இருப்பான்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாஜகவை குறித்து நிறைய விமர்சனம்லாம் வைக்கிறோம். ஆனால் அவங்களோட என்ன சொல்கிறாங்க, அடையாள ரீதியாகவாது பட்டியலினத்தை நாங்கள் பழங்குடியினர்களை குடியரசுத் தலைவராக ஆக்கின்றோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கின்ற இந்த திமுக, உங்களோட கூட்டணி கட்சியான பிசிக்கு நீங்கள் இந்த அமைச்சரவையில் அவர்கள் கேட்கின்ற மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அந்த கேள்வியும் தலைவர்கள் முன்வைத்திருக்கிறான்னு பார்க்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற பட்டியலின ஊராட்சி மன்ற, பேரூராட்சி மன்ற தலைவர்கள் பல கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ சென்னை மாதிரி பெரிய சிட்டியில் மேயர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு பெருசாக நடக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களும்
அவங்களுக்கும் பார்க்குறோம். சேகர் பாபு என்ன சொல்லுமா, சும்மா இருமா, நீ சின்ன பொண்ணு எதுவும் பேசாதமாங்கிறாரு. கேனர், ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாது உட்காருங்கிறாரு. இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது வேற மாதிரி நடக்குதுன்னா, அங்கே வந்து எங்களை இந்த சபைக்குள்ளேயே நீ ஏன் வர்ற, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்கிற அளவுக்கு அவங்க மோசமாக இருக்காங்க. அப்போது நீ ஓவராலாக ஒரு பிக்சர் கொடுக்குறீங்களா, பட்டியலெடுத்து நாங்கள் நல்லா வச்சுருக்கிறோம், பட்டியலின மக்கள் ரொம்ப சேஃபாக இருக்காங்க. இல்லை, அது இல்லை அப்படிங்கிறதா சொல்லி சொல்கிறோம். இங்கே நிறைய பிரச்சனைகள் பட்டியலின மக்களுக்கு இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் எடுத்து பேச வேண்டிய, ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் அந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக எல்லா மக்களுக்கும் போராடினார் என்றாலும் பட்டியலின மக்களுக்காக அதிகமாக போராடினா அவங்க அனுபவிச்ச கொடுமை அவ்வளோ தூரம். அப்போ அந்த கொடுமைகளுக்கு இன்னைக்கும் தீர்வுகள் கிடைத்து விட்டதா என்றால் இல்லை. அந்த கொடுமைகள் வேறு வடிவங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கு. அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அந்த அளவுக்கு மிக மோசமாக இல்லை. ஆனாலும் இன்னைக்கு வெவ்வேறு வடிவங்களை தொடர்ந்து தானே இருக்கு. ஒரு ஆதிக்க சாதி வர்றாங்கன்னா நான் செருப்பு கழட்டி போட்டணுங்க, நான் பைக் ஓட்டு கீழே இறங்கி நிற்கணுங்க, எனக்கு ரெட்டை கோலை முறை தான் இருக்குது, எனக்கு வந்து கிளாஸ்லையும் உங்களுக்கு வந்து வேற ஒரு கொட்டாங்குச்சிலையும் தான் நீங்கள் காஃபி கொடுத்துட்ருக்காங்க, டீ கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி கொடுமைகள் தொடர்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, காலம் காலமாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளோட ஆட்சி காலத்தில் என்ன செய்தோம் இதற்காக? நம்ம செஞ்ச ஜெனியூனாக அது ஒன்று முயற்சி பண்ணோங்க. நான் வந்து இந்த வெங்கை வயலுக்கு ஜெனியூனாக நான் முயற்சி பண்ணேன், ஆனால் நான் தோத்துட்டேங்கிறது வேற. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கை அப்படியே போட்டு வைங்க. எவ்வளோ பேர் மாறினாலும் பரவாயில்ல, அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து வேற ஊருக்கு கிளம்பி போனால் கூட பரவாயில்ல, அப்படியே அந்த வழக்கை போட்டு வைங்கிற அளவுக்கு தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆனால் சார் இப்போது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்லை ஆதவ அர்ஜுனர் அவர்கள் அங்கே பேசினதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட டிவிகே அண்ட் விசிகேவோட கூட்டணி உறுதிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பரவலாக பேசப்படுது. அது அப்போ உண்மைதானா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, முதல்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மாநாட்டில் தலைவர் சொன்னது சிங்கிள் மெஜாரிட்டி கூட நாங்கள் ஜெயிச்சிருவோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நாங்கள் இருக்கின்றோம். தினம் தினம் கள அரசியல் நம்ம இருக்க போகிறோம்னு சொல்லி தான் சொன்னார். ஸோ பிரைமரி ஃபோர்ஸாக நம்ம இருப்போங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம நோக்கி வருவதில் நம்ம அரவணைத்து செல்வோங்கிறதா. நீங்கள் அந்த அரசியல் அணுகுண்டு கூட விசிகாவை நோக்கி எரியப்பட்டதா, இல்லை வேறு ஏதேனும் கட்சிக்கு எரியப்பட்டது இல்லை. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நாங்கள் ஓகேங்க இது உங்களை நோக்கி தான் நாங்கள் சொல்கிறோம், இல்லை நீங்கள் தான் கண்டிப்பாக வரணும், நீங்கள் வலுக்கட்டாயமாக உங்களை இழுக்கிறோமா, இல்லை. இந்த அரசியல் அணுகுண்டை புரிந்து கொண்டவர்கள் எப்பொழுது வருவார்கள்? அடுத்த கேள்வி. 2026 தான் வருவாங்க. நீங்கள் ஒரு வருஷம் ஆட்சி இருக்கு கரெக்டாக. 2025 முழுக்க அவர்களுக்கு எவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள் வந்தாலும், நான் சொல்கிறேன், ஆளூர் சானவாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நாகப்பட்டினத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சி, ஆனால் என்னோட பேர் சட்டமன்ற உறுப்பினர் என் பேரை விட்டுட்டு பண்ணுறீங்க நீங்கள், அவரே மேடையில் பதிவு செய்கிறாரா? வன்னியரசு என்ன பண்ணுறாரு, எங்கேயுமே கொடியேற்ற முடியலங்க, தோழமை கட்சிங்க கொடியேற்ற முடியல. என் நேற்று என்னாச்சு, மதுரையில் போய் அண்ணன் திருமாவளவர்கள் 20 அடி கொடி 40 அடியாக உயர்த்திய பிறகு ஏற்றிட்டு வராரு. இன்னைக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுத்த டிஆர்ஓ சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு நீ பர்மிஷன், யாரை கேட்ட நீ பர்மிஷன் கொடுத்த சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த லட்சணத்தில் தான் உங்களை நடத்திக்கிட்டு இருந்தாலும் கூட்டணி கட்சியாக. இல்லை அதே மாதிரி அரசு ரீதியாக இன்னைக்கு இந்த சாத்தனூர் அணை பிரச்சனையை பார்க்கின்றோம், எவ்வளோ மோசமாக இந்த மழை வெள்ளத்தை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கின்றோம். தினம் தினம் நடக்கின்ற கொலை கொள்ளைகளை பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து கூட கண்டும் காணாமல் நாங்கள் வந்து வாய் மூடிட்டு இருக்கிறோம்னு சொன்னாலும் இந்த கட்சிகள் உடனடியாக இந்த கூட்டணி விட்டு வெளியேறுவார்களா என்று கேட்டால் இல்லை. ஒரு வருஷம் எனக்கு டேர்ம் இருக்குது, 1.5 வருஷம் டேர்ம் இருக்குது. நான் இந்த ஆட்சி காலத்தை முடித்த பிறகு தான் நான் அதை வெளியே வந்து பேசுவேன் அப்படிங்கிறதான் அரசியல் கட்சியோட நிலைப்பாடாக இருக்கும். அது வந்து எல்லோருக்கும் பொருந்தும். அது விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லோருக்குமே அது பொருந்தும். இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக எல்லோருக்குமே அது பொருந்தும். இதுதான் வந்து நிதர்சனம். அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நமக்கு நல்ல ஒரு சாய்ஸ் இருக்குது, அவர் சொல்கிற மாதிரி நம்ம தொடர்ச்சியாக அங்கே இருந்தோம்னா நம்ம மைனஸ் ஆகும், நம்ம இருமாப்போட 200ன்னு சொல்கிறாங்க. அதனால் நடக்க போகிறது கிடையாது. திமுக விழும் பொழுது அது தனியாக விழாது, எல்லாத்தையும் இழுத்துட்டு சேர்த்து தான் கீழே விழும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நிச்சயமாக 2026 தேர்தல் அரசியலுக்கு நம்மை நோக்கி வருவார்கள். ஓகே சார், இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்களை வந்து இடைநீக்கம் வந்து செய்யிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவர் அந்த கடிதத்தை படிக்கும் பொழுது ஒரு 2 விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடியும் இது மாதிரி அவர் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எனக்கு முழு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகும் பொழுது ஏன் வந்து எங்கள் அண்ணன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த பேட்டிகளெல்லாம் எழுப்பினார். இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது ஆதவ அர்ஜுனின் முழக்கமான விசிகவின் முழக்கம். அப்போ அந்த முழக்கத்திற்காக ஒரு துணை பொதுச் செயலாளர் பேசுகிறார் என்று நீங்கள் பெருமைதான் பட வேண்டுமே தவிர ஏன் மற்றவங்க மாதிரி அடிமையாக இல்லாமல் அவர் பேசுகிறாருன்னு பெருமைப்படணும். ஒன்று. ரெண்டாவதாக இந்த விஷயம் இதில் பேசும் பொழுது நீங்கள் ஆதவ அர்ஜுனன் இல்லை வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படி தள்ளி வச்சுட்டு அவர் பேசிய விஷயங்கள் உண்மையா இல்லையா? இங்கே வந்து தலித் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்களா? இல்லை. வேங்கையல் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டாங்களா? இல்லை. நீங்கள் 1,40,00,000 தலித் இருந்தாலும் அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்குங்கிற விஷயங்கள் உண்மை. நடப்பது மன்னராட்சியா இல்லையா? ஆமாம், எல்லோருக்குமே தெரியும். ஆமாங்க. எந்த அடிப்படையில் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரானார்? இதனால யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒன்று அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், சேவை செய்யறதுக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனால் இவர் செய்யறது அரசியல் அல்ல, அதிகார அரசியல். இவரே என்ன சொல்றாரு, என்னோட சீனியர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. நீங்க அந்த கோபாலபுரத்துல இருந்து கோட்டையை நோக்கி லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரிசையாக நின்றுட்டே இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு,
எல்லாரும் ஃபஸ்ட்டு இல்லை நான் வரமாட்டேங்க அப்படி சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்கன்னா ஒருத்தர் தலைமையில் ஏறி நிற்கிறார். ஆமாங்க நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக போகிறேன் அப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். அடுத்து இன்னொரு விதி மிதிக்கிறார். நான் வந்து அமைச்சராக மாட்டேன்னு சொல்லிட்டு அமைச்சராகிறார். அடுத்து இன்னொரு விதி மிதிக்கிறார். அதற்கு பிறகு நான் துணை முதலமைச்சராக மாட்டேன்னு சொல்லி துணை முதலமைச்சராகிறார். அப்போ இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களின் தலையின் மீது ஏறி ஒருவர் வருகிறார் என்றால் ஒரே ஒரு காரணம், அவர் கலைஞர் விட்டு குடும்பத்தில் உள்ளிருந்து வந்தார். இவங்களாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அவர் உள்ளிருந்து வருகின்ற ஒரு காரணத்தினால் அது என்ன ஆயிடுது, ரொம்ப எளிதாகிடுது. அவர் வந்தார். அப்போ மன்னராட்சி முறை இல்லை பிறப்பின் அடிப்படையில் தான் இன்று இவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும். திமுகவுக்காக உண்மையாக வேலை செய்கின்ற உடன்பிறப்புகள் விசுவாசிகளுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த அமைச்சர்களாக இருந்து அதை அனுபவிச்சிருக்காங்க, அவங்க அதை சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் கொத்தடிமைகளாக இருப்பதில் பெருமைப்படுகிறோம் பேசுறாங்க. அவங்க அப்படி அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இது இன்னொரு இடத்துல என்ன ரெசிப்ரேட் ஆகுதுன்னா, ஓகே கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதே மாதிரி பொய்யாமொழி, அப்புறம் அவங்க அப்பா, அதுக்கு பிறகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதற்கு பிறகு இந்த பக்கம் துரைமுருகன் அவருடைய பையன், பொன்முடி அவருடைய பையன், KN நேரு அவருடைய பையன், TR பாலு அவருடைய பையன், இப்படி எல்லாருமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து ஒரு 100 குடும்பங்களுக்குள்ள நம்ம குடும்பங்கள் மட்டும் ஆட்சி செய்தால் போதுமானது இந்த 8 கோடி மக்களை அப்படின்னு ஒரு இடத்திற்கு போறாங்க. இது எப்படி சரியாகும்? இது எப்படி மேலே ஜனநாயகமாகும்? கூட்டணிக்குள்ள தேவையான குழப்பத்தை ஏற்படுத்தினா அதுக்கான அர்த்தம் என்ன? எங்கள் கூட்டணியை தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற திமுக அந்த அழுத்தத்தை கொடுக்கின்றது. அதனால ஒரு வழி இல்லை. ஒன்று நீ வெளியே போ, இல்லை அவர் வெளியே அனுப்பு. எங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. நாங்கள் இப்போ வெளியே போக முடியாது. நாங்கள் வெளியே போகலாம், ஃபியூச்சர்லாம் நடக்கலாம். ஏன்னா கூட்டணி குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறார், முடியாது இல்லைன்னு சொல்லி சொல்லல, தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அது நடக்கலாம். இன்னைக்கு எங்களுக்கு இருக்கின்ற அழுத்தத்திற்கு நாங்கள் இவரை வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்றாங்கன்னு பார்க்குறேன். அதன்படி அவர் செய்கிறார்கள். அவ்வளோ. விஜய் அவர்கள் பற்றி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய இதுவாக மாறி இருக்கு. அதாவது களத்துக்கே வராத தற்கூரி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த வார்த்தைகளை எப்படி பார்க்குறீங்க? எல்லா நாளும் களத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இவரோட வேலை, சேர்வாவோட வேலை என்னவா இருக்கும்? நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருந்தீங்கன்னா அந்த கோயில் குடமுழுக்கில் இருப்பார், இந்த கோயில் குடமுழுக்கில் இருப்பார், இல்லாட்டி ஏதாவது கோயிலுக்கு வந்து படியேறிட்டு இருப்பார். இதுதானே அவருடைய வேலை. அவர் வேலையை தான். இல்லை இந்த கோயிலோட எனக்கு வந்து கலெக்ஷன் என்னங்கிறத பார்க்குறேன், அந்த கோயிலோட கலெக்ஷன் பார்க்குறேன். இதுதான் வந்து ஒரு அரசாங்க ரீதியாக அவர் கொடுக்கப்பட்ட வேலை. இதை விட்டுட்டு ஒருத்தர் மலையில் இறங்குறாருனால என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்படாத இல்லை உங்களுக்கு பணிக்கப்படாத வேலைக்கு நீங்கள் போகிறீர்கள். உங்கள் அமைச்சர் போக சொல்ல, முதலமைச்சர் போக சொல்கிறனா நீ அரசாங்கம் ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால நீ போக வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறீங்க. எல்லா அமைச்சர்களும் நீங்கள் களத்துக்கு போங்க. ஏன் களத்துக்கு போங்க? வேலை கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சது. நீ களத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா? அதான் எங்கள் தலைவர் சொல்றாரு. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஷூட் அரசியல் என்பது தேவையில்லை. இது தேவைப்படாத அளவிற்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால் அதை சொல்வதற்கு அவர் முதல் தகுதி இருக்காண்டால் நிச்சயமாக தகுதி இல்லை. இதே அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் 2026 எப்படி வீழ்த்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அதே மாதிரி அவரை சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப ஹார்ஷாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பனையூரில் கொடுக்கப்பட்ட நிவாரண உதவிகள் ஒவ்வொரு பைசாவும் எங்களுடைய தலைவர் உழைத்து சம்பாதித்த பணம். மக்கள் துன்பத்தில் இருக்கிறாங்க, நேரில் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நேரில் தான் உதவி செய்தோம். நீங்கள் வந்து அந்த இடம் என்பது அந்த இடத்துக்கு போகலங்கிறது விமர்சனமாச்சு. ஆனால் அவர் சம்பாரித்த பணத்தை எடுத்து தான் அவங்களுக்கு 1 மாதத்திற்கான மளிகை பொருட்கள் என்னென்ன வேணுமோ அவங்களோட குறைகளை கேட்டு அவர் கொடுக்கின்றார். அதனால் இந்த இடத்துல வந்து பண்ணையார் என்ன தெரியுமா, மக்களுடைய காசை சுரண்டி நீங்கள் வந்து அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த காசை சம்பாரித்து அவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது பண்ணையார்த்தனம். இவர் அப்படி பண்ணலை. உழைத்து சம்பாதித்த பணத்து காசில் தான் எடுத்து கொடுக்குறாரு. இதே அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, பல நேரங்களில் மக்கள் அவங்களா தானாக முன்னு வந்து கொடுக்கின்ற நிதியையும் இல்லை வந்து பொருட்களையும் அரசாங்கம் ஸ்டிக்கரை ஒட்டி கொடுக்குறாங்க கேவலமாக. இது நடக்குதா இல்லையா? ஆமாம், முதலமைச்சர் ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பா எல்லா இடத்துலையும், நம்ம தானேப்பா கொடுக்குறோம். இதுதான் மோசமான பண்ணையார்த்தனமே தவிர இது பண்ணையார்த்தனங்கிறது நிச்சயமாக கிடையாது. இந்த திருவண்ணாமலையில் இருக்கின்ற மற்ற மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்கள் வெறும் 2000 ரூபாங்க வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு வாரத்துக்கு அவன் சாப்பாட்டுக்காவது வருமா? ஒரு வாரத்துக்கு நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். லட்சக்கணக்கான பொருள் இப்போ வீடே மூழ்கிருச்சுங்க, எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே காலிங்க, நான் ரோட்டில் நிற்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் சம்பாரிச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு. நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னை அளவுக்கு இதை கவர் பண்ணாத காரணத்தினால நமக்கு அந்த வலி வேதனை உணராமல் நம்ம இருக்கோம். அவ்வளவு மோசமாக போயிருக்கு. வெறும் 2000 ரூபாய் தாழ வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்று பாருங்க, அவங்க ஒரு பாலம் கட்டுறாங்க. அந்த பாலம் கட்டி வெறும் 3 மாதம், எத்தனை கோடி? அது கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து கட்டப்படுகிற பாலம் 3 மாதத்தில் அடிச்சுட்டு போகுது. இந்த லட்சணத்தில் தான் உங்களோட திராவிட மாடல் அரசாங்கம் இருக்குது. அது ஏன் அடிச்சுட்டு போச்சு? ஒரே ஒரு காரணம் தான். என்ன ஒரு காரணம்? ஊழல் மட்டும்தானே. ஊழலை தவிர ஏதாவது காரணம் இருக்குமா? ஓகேப்பா, 500 கோடியா, நீ இந்த மினிஸ்டருக்கு வந்து ஒரு 100 கோடி கொடுத்துரு, மீதுக்கு 400 கோடியில் கட்டு. அப்புறம் கான்ட்ராக்டர் அவன் அடிக்கிறது, அடுத்து வந்து கவுன்சிலர் வருவார், அடுத்து ஏஇ வருவார், அதிகாரிகள் வருவாங்க. இப்படி எல்லோருக்கும் கமிஷன் கொடுத்து கடைசியில் அவன் எப்படி பாலம் கட்டுவான்? இப்போ அந்த லட்சணத்தில் தான் பாலம் கட்டுவான். மழை வந்து அடிச்சுட்டு தான் போகும். அப்போ இதுக்கு காம்படிஷன் இப்போ யார் கொடுப்பா? இந்த கான்ட்ராக்டரை பிடிச்சி இப்போ கேள்வி கேளுங்க, ஏன்னா அந்த பாலம் போச்சுன்னு உண்மையை பேச சொல்லுங்க. அவன் சொல்லுவான், யாரெல்லாம் லஞ்சம் வேணாங்கன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து கொடுப்பான். இந்த லட்சணத்தில் ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி எங்களை குறித்து, மற்றவர்கள் குறித்து நீங்கள் பேசுவதற்கு எந்த தகுதியுமே உங்களுக்கு இல்லையே. சார், இப்போது ஒரு விஷயம்,
நீங்கள் சொன்னீங்க இந்த மழை டைமில் வந்து அவர் போய் பார்த்தா நிறைய பேர் சொன்னது அவர் கூட்டம் நெரிசல் ஆயிரும், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து அவர் வந்து களத்தில் வந்து சந்திக்காமல் அங்கே வச்சு சந்திக்கும் போது ஓட்டு கேட்கும்போது மட்டும் எப்படி வந்து சந்திப்பார்? இல்லைங்க, நீங்கள் மறுபடியும் நீங்கள் வாக்கரசியலோட நம்மளை தொடர்பே படுத்தாதீங்க நான் சொல்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய மேஜர் பிளான், இப்போ மாநாடு மாதிரி அடுத்தது மேஜர் பிளான்ங்கிறது அவர் வந்து மக்களை சந்திப்பதற்கான பயணங்களை மேற்கொள்ள போகின்றார். ஓகே, மக்களை சந்திக்காமல் நிச்சயமாக அந்த களத்தை யாருமே, நான் சொல்கிறேன் எங்கள் தலைவர் யாருமே இல்லை. நீங்கள் ஃபுல் டைம் பாலிட்டிஷனாக வர போகிறாருங்க அவர். நீங்கள் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வேகமாக நடந்துட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை முடித்தவுடன் ஒரு முழு நேர அரசியல்வாதி, அரசியலை ஒரு தொழிலாகவோ அரசியலை ஒரு வந்து பொழுதுபோக்காகவோ பார்க்காத முழு நேர அரசியல்வாதி. அப்போ அந்த அரசியல்வாதி களத்திற்கு வரப்போகிறார் என்றால் அவர் முழு நேரமாக மக்கள் வேலைகளுக்கு தான் வர்றாரு. என்னுடைய சினிமா வேலைகள் முடிஞ்சிருச்ச, ப்ரொஃபஷனலி எதுவுமே இல்லை. ப்ரொஃபஷனலி ஐ எம் அ பொலிட்டிஷியன். இனிமேல் நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்த பொலிட்டிஷியன். அந்த பொலிட்டிஷியன் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா மக்களுக்காக தான் நிற்பார், களத்திற்கு செல்வார், நேரடியாக மக்களை சந்திப்பார், மக்களின் குறைகளை கேட்பார். அது எந்த மெத்தடில் இருக்குன்னு தெரியாது. அது ஊர் ஊராக போகிறாரா இல்லை வந்து செக்டாராக பார்க்குறாரா, நிச்சயமாக எல்லா மக்களையும் எல்லா மாவட்ட மக்களையும் சந்திப்பார். சந்தித்த பிறகுதான் அதற்கு பிறகு தேர்தல் அரசியலில் அவர் தேர்தலை சந்திப்பார். கண்டிப்பாக. அந்த டிவிக்கே அவங்க வந்து நிறையா உதவிகள் செய்யறதை பார்க்க முடிஞ்சது மழை நேரத்தில். விஜய் அவர்கள் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் உணவு கொடுக்கறது, அந்த மாதிரி உதவிகள் செஞ்சாங்க. இதெல்லாம் யாருடைய மேற்பார்வையில் நடந்தது? இல்லைங்க, அதாவது இந்த மக்கள் இயக்கம் நீங்கள் 2009 நீங்கள் வந்து ரசிகர் மன்றமாக, மக்கள் மன்றமாக, மக்கள் இயக்கமாக மாறி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எங்களுடைய தோழர்கள் எல்லோருக்குமே மக்கள் படுகிற பிரச்சனைகள் என்னங்கிறது தெரியும். சேவை செஞ்சுட்டே இருக்காங்க. அரசியல் ரீதியான பணிகள் இருந்திருக்காது. ஒரு பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்களா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஏதாவது அணுகிருக்காங்களா, தர்ணா ஏதாவது பண்ணிருக்காங்களா, இல்லை அந்த மாதிரி இல்லாம தினம் இன்னைக்கு வரைக்கும் தினம் சாப்பாடு போட்டுட்டு எத்தனையோ மாவட்டங்கள் சாப்பாடு போட்டுருக்கோம் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வாரமும் முட்டைப்பால் திட்டம், இந்த வந்து குழந்தைங்க வந்து யாரெல்லாம் வந்து கொஞ்சம் மோசமான இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு முட்டைப்பால் திட்டம் கொடுக்குறாங்க. நூலகம் நடத்துறாங்க, பயிலகம் நடத்துறாங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது நடக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் உங்களுக்கு உடனடியாக என்னமா தேவை? குடிக்க தண்ணி இல்லைங்க, ஃபுல்லாக மூழ்கிடுச்சு, தண்ணி போய் எடுத்துகிட்டு வராங்க. அம்பத்தூரில் நடந்தது. பாம்பனில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, சார் லிஸ்ட்டு போட்டு கேட்டு போனார் ஒரு தம்பி, இடுப்பளவு தண்ணியில் வந்தார், நாங்களும் அந்த மாதிரி நிலைமையில் இருந்தோம். என்னடா அவன் லிஸ்ட்டு போட்டு கேட்டார், அவர் வருவாரான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்தார். மறுபடியும் வந்து அம்மா அதை வச்சுக்க அம்மான்னு சொல்லி இது மாதிரி பல வீடுகளுக்கு கொடுத்துட்டு போறாரு. தமிழக வெற்றி கழகத்தோட தம்பி, முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்தோட தம்பி அவர். அதுதான் மாற்றம். பெர்மனன்ட் சொல்யூஷனுங்கிறது இதுக்கான தேவை இருக்கக்கூடாது. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு என்ஜிஓக்கும் மழை வந்துருச்சுங்க, மறுபடியும் நம்மளை அரசாட்சி கை விட்டாங்க, நம்ம தாங்க நேரடியாக போகணுங்கிற இடமே இல்லாத அளவிற்கு ஒரு ஆட்சியை நம்ம நடத்த வேண்டும். அதுதான் அவருடைய பார்வை. அதே மாதிரி சார், இப்போது டிஎம்கே அவங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? எது சரியாக செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வந்தா டிவிக்கு ஒருவேளை வந்தால் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரும், எதெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க? இல்லைங்க, திமுக நீங்கள் வந்து ஒன்றில் தேர்தல் அறிக்கையிலேருந்தே பேசுவோமே. தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லும் போது இன்னைக்கு வரைக்கும் என்னங்க பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கொரோனாக்கு 4,000 ரூபா காசு கொடுத்தோம். முதல் நாள் என்ன செஞ்சாலும் அதை செஞ்சுவாங்க. விடியல் பயணம் பாருங்கள், இன்றைக்கி வந்து இதோட 2,38,48,050 ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இது ஓகே. இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு 500 வாக்குறுதிகள், நான் சொல்ல பிரதானமான வாக்குறுதிகள் 506 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இல்லையா, அதில் எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. திமுக சொன்னால நீங்கள் ஒரு நல்ல திட்டம் நான் சொல்கிறது புதுமை பெண் திட்டம், இந்த கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபா காசு கொடுக்குற திட்டம் நல்ல திட்டம், அதை நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையும் சரியாக கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனால் இதுலேயும் நம்ம கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதற்கான வருவாய் எங்கேருந்து வருகிறது? ஓகே, நீங்கள் கொடுக்குறீங்க 1000 ரூபா கொடுக்குறீங்க, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறீங்க, ஆனால் வருவாய் என்ன பண்ணுறீங்க? டாஸ்மாக் சேல்ஸை ஜாஸ்தி பண்ணுங்கப்பா, நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணாதான் இங்கே வந்து காசு கொடுக்க முடியும், இல்லாட்டி நம்ம சம்பளமே கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து மணல் கொள்ளையை நீங்கள் ஊக்குவீங்கப்பா, மணல் கொள்ளை அடிக்கட்டும், நீங்கள் கனிமூல கொள்ளை போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, மாற்றுத் திட்டங்களை பற்றி எங்களுக்கு யோசனையும் இல்லைன்னு ஒரு பக்கம். நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்குறோம், டீசல் விலை குறைக்கிறோம், பெட்ரோல் விலை குறைக்கிறோம். இன்றைக்கி ஆசிரியர்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், என்பிஎஸ் எடுத்துகிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் கொண்டு வருவோம். 2 இடத்துல தேர்தல் அறிக்கையில் போய் பாருங்கள், போக்குவரத்து ஊழியர்கள் அப்படிங்கிற செக்ஷன் கீழே எழுதியிருப்பாங்க, அரசு ஊழியர்கள்ங்கிற செக்ஷன் கீழே எழுதியிருப்பாங்க. இது நடக்கலை. பகுதி நேர ஆசிரியர்கள், பகுதி நேர ஓவிய ஆசிரியர், இசை ஆசிரியர் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுப்போம், ஈக்குவல் சேலரி கொடுப்போம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பே கொடுப்போம். மருத்துவர்களுக்கு செவிலியர்களின் அதிகமாக நாங்கள் ரெக்ரூட் பண்ணுவோம், மருத்துவ கட்டமைப்பை அதிகப்படுத்துவோம். இது எல்லாமே பிரதானமான சொல்றது, இன்னும் ரொம்ப உள்ள போய் சொல்லலாம். நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களை லாபமாக மாற்றுவதற்கு நாங்கள் அரசு அமைத்தவுடன் 3 மாதத்தில் நாங்கள் குழு அமைத்து அதையெல்லாம் லாபத்தில் மாற்றுவோம். இன்னைக்கு 4வது வருஷம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். 5 வருஷம் முடிஞ்சு 50 லட்சம் வேலை வாய்ப்புகள். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வேலை வாய்ப்புகள் ஆச்சுன்னு தெரியல. +2 வரை படித்த மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து நீர்நிலைகளை காப்பதற்காக அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். இது இல்லாமல் எவ்வளவோ கதை நிறைய இருக்கு. ஆனால் நீங்க ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் கூப்பிட்டு உட்கார்ந்து பேசி முதல் கேள்வியா தேர்தல் அறிக்கையில் நீங்கள் எவ்வளோ வந்து
செஞ்சுருக்கீங்க ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 120%ன்னு சொல்லுவார். 100 சொல்லுவோம் 120 பாரு அவர். சொல்லாததை நாங்கள் செய்கின்றோம், நாங்கள் சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்லாம் பாரு. சொன்னதில் எவ்வளோ செஞ்சீங்க நீங்கள் மறுபடியும் கேளுங்க. ஏன்னா முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஒரு மேடையில் 70ங்கிறாரு, அடுத்த நாள் 80ங்கிறாரு, அடுத்த நாள் 90ங்கிறாரு. அவரே 10 ஏற்றிட்டே போகிறாரு. நீங்கள் நேற்றுக்கு இன்றைக்கி என்னங்க பண்ணீங்க? எதுவுமே பண்ணலை. டிவிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க. இப்போ இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த வாக்குறுதிகள் பக்கம் நிற்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ திமுக செயற்குழு தீர்மானங்கள் ஒன்று போடுறோம். இந்த செயற்குழு தீர்மானங்களை மது குறித்து நம்ம மது கொள்கை என்ன, படிப்படியாக இந்த கடைகளை குறைத்து ஒரு நாள் தீவிரமாக மது ஒழிப்பை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம நிலைப்பாடாக இருக்குது. நீட் ஒழிப்பிற்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு இன்ட்ரீம் சொல்யூஷனாக நம்ம வந்து சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை உருவாக்கி அதில் வந்து கல்வியை கொண்டு வரணும்னு சொல்லி முக்கியமான விஷயம் சொல்கிறோம். இது பிரதானமான பிரச்சனைகள் மட்டும் நான் பேசுகிறேன். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் மட்டும்தான் வந்து அரசு பள்ளிக்கூடங்களுக்கு போகணுங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? இல்லைங்க, எல்லோரும் இப்படி யூஎஸ் மாதிரி ஸ்கூலில் பப்ளிக் ஸ்கூல் தான் முதல்ல போவாங்க. அதற்கு பிறகு அங்கே சீட்டு கிடைக்காட்டி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு நிறைய காசு கொடுத்து நம்ம மக்களே போவாங்க. இங்கே என்ன இருக்குது, காசு இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூல் போயிடு, காசு இல்லைன்னா பப்ளிக் ஸ்கூல் போயிடு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? இதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம். ஓகே சார். ஆனால் இப்போது எங்கே வந்து விஜய் அவர்கள் பேசும்போதுமே டிஎம்கேக்கு ஓரளவுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கான எதிரான ஒரு பவராக பேசுகிறார். அப்போ ஏடிஎம்கேக்கு இது ஒரு சைலண்ட் சப்போர்ட்டாக இருக்குதா? ஏடிஎம்கேக்கு ஒரு அழைப்பா என்னன்னு கேட்குறேன். இல்லைங்க, நீங்கள் ஒரு மறுப்பு அறிக்கை கூட கொடுத்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன்னா ஒரு நாளிதழில் வந்து முதல் பக்கத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது, எங்களை டெப்யூட்டி சிஎம் ஆக்குறாங்க, 80 சீட்டு கொடுக்குறாங்க, என்னென்னமோ அவங்களா ஒரு கதைகள்லாம் எழுதியிருந்தாங்க. அந்த கதைகளுக்கு அதுக்கு முன்னாடி சில யூடியூப்ஸில் சில பேர் விவாதிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டோம். நாங்கள் சொன்னது அதுதான், முதல்ல பிரைமரி ஃபோர்ஸ் மக்கள் அரசியலாக இருக்கலாம், இல்லை தேர்தல் அரசியலாக இருக்கலாம், நம்ம முதன்மை சக்தியாகத்தான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறோம். அப்போ அதில் எந்த மாற்றமும் இல்லை. கூட்டணி ஆட்சி என்ற ஒன்று வறுமையானால் நம்மளோட தலைமையில் யார் வர்றாங்களோ அவங்கள தான் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தெளிவான நிலைப்பாடு. ஸோ அதனால் இப்போ சிம்பிளான கேள்வி, ஏடிஎம்கே தான் காம்ப்ரமைஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேவுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களோட தலைமை ஏற்றுக்கொண்டு வருகிறாரா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவங்க சொல்லணும். சரி, ஏற்றுக்கொண்டே வந்தார்கள் என்றால் கொள்கை ரீதியாக நமக்கு முரண்கள் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது. இதை பார்த்து விட்டு தலைமை சரியான முடிவெடுப்பார்கள். அப்படித்தான் இருக்குமே தவிர இது வந்து நம்ம ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்னாலே இவங்களை பேசாமல் இருக்கிறோம். இல்லை, நான் பேச வேண்டிய இடத்தில் பேசுவோம். இன்னொன்று, நீங்கள் 2021 அதிமுகவுக்கான தீர்ப்பை மக்கள் கொடுக்குறாங்க. தீர்ப்பை மக்கள் கொடுத்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய, துணிச்சலாக பேச வேண்டியது யாரான்னு கேட்டீங்கன்னா, இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவும் பாஜகவும் தான். இவங்க தானே இன்னைக்கு மக்கள் விரோத செயல்கள் யார் செஞ்சுட்டு இருக்காங்க? இன்றைய ஆட்சியாளர் இருப்பவர்கள் தான். இல்லைங்க, அந்த கட்சி அன்னைக்கு செஞ்சாங்களா, அதையே நீங்க பேசல. இந்த கட்சி எதற்காக துவக்கப்பட்டது? இன்று அரசியல் எதிரியாக இருக்கின்ற ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவையும் பாஜக கொள்கை ரீதியாக பாஜக எதிர்ப்பதற்குத்தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டதை தவிர நீங்கள் முன்னாள் ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளை எதிர்ப்பதற்கு அல்ல அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக. ஓகே சார். அதே மாதிரி எஸ்எஸ்சி அவர்கள் சொல்லியிருந்தது, அவர் பையனை பற்றி கேட்டும்போது அவர் ஜெயிச்சிருவார்னு சொன்னது ஒரு மாதிரி எமோஷனல் பாண்டாக இருந்தது. ஸோ ஆஸ் அ கட்சியில் இருக்கிற பர்சனா அது எப்படி? இல்லைங்க, நீங்கள் அவர் மட்டும் இல்லை, எல்லோருக்குமே நீங்கள் எல்லா காமன் மேன் பொதுமக்கள் எல்லாத்தையுமே கேளுங்களேன். நாங்கள் ஒரு வரவேற்க தயாராக இருக்கோம், அவருக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், நாங்கள் படிப்படியாக அனுதினமும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக 2 ஸ்பீச் தான். அவர் வந்து ஒரு மாநாட்டு ஸ்பீச், அம்பேத்கர் ஸ்பீச். இன்னைக்கு கதறாங்களா இல்லையா? எவ்வளவு கதற, அவரே சொன்னார்ல, நான் வந்து யாரையும் பேர் சொல்லலன்னு சில பேர் கேட்பீங்க. அவர்களே வந்து நேரடியாக ஆஜராவாங்களா இல்லையா? ஆஜராகிட்டே தான் இருக்காங்க. தினம் அவங்களுக்கு வந்து அது ஏதாவது ஒரு மேடைக்கு போனாலே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் இன்னொரு பேட்டியில் கூட சொன்னேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு மஞ்சளை சிவப்பையும் பார்த்தாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, வீட்டில் மஞ்சள் முதல்ல எடுத்து தூக்கி போடு, அது வேண்டாம், அது தமிழ் வெட்டு கழகத்தோட கொடி மாதிரி நமக்கு தெரியுது கண்ணில் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுக அவ்வளவு பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் ஒரு மாநாட்டில் நீங்கள் அவங்களே எவ்வளோ மாநாடு நடத்துகிறாங்க, காசே கொடுக்காம நீங்கள் மாநாட்டை கூட்ட முடியாது. திமுகனால கூட்ட முடியாது, வேறு எந்த கட்சியாலும் கூட்ட முடியாது. காசு கொடுக்காம, காசு அவங்களா கொடுத்து என் தலைவனை நான் பார்க்க வர்றேன், என் கொள்கை வழி தலைவராக அவர் யார் காட்டுறான்னு பார்க்குறேன், கொள்கை திருவிழான்னு சொல்கிறாரு, அது என்ன அவர் படிக்கிறாரு, என்ன பேசுகிறாருங்க பார்க்குறேன் அப்படின்னு வந்த இந்த கூட்டம் கிரவுட் புல்லர். நாளைக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் வந்து நாளைக்கு முதல்ல ஒரு மாநாடு அப்படின்னு அறிவிச்சு பெரிய திருவிழாவாக அது மறுபடியும் மாறும். உதயநிதி அவர்கள் வந்து நான் சினிமா செய்திகள் பார்ப்பதில்லைன்னு சொல்கிறார் இல்லையா? எந்த உதயநிதி? இன்னைக்கு வரைக்கும் அப்பா ரெட்ஜியன்ட் தான்ப்பா நமக்கு என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கை கொடுக்க போகுது. நம்ம என்ன 2026க்கு பிறகு நம்மளோட எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்போ ரெட்ஜியண்ட்டை கைவிட்டுறாதீங்க. ரெட்ஜியண்ட் தான் நமக்கு தேவை, ப்ரொடக்ஷன் கம்பெனியாக தேவை, நம்ம வெளியீட்டு நிறுவனமாக தேவை. இன்றைக்கும் அவங்க கம்பெனியில் ரிலீஸ் பண்ணுற ஒரு படத்தை அப்பா வாங்க போய் பார்த்துட்டு வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும், அமரன் படத்துக்கு வாங்க அப்பாவும் பையனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு பார்த்து வருகின்ற உதயநிதி என்ன சொல்கிறாரு? சினிமாவில் திணிக்கப்பட்டு சினிமாவிலிருந்து வந்த ஒரு உதயநிதி நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை. அது பெரிய பதட்டம் இல்லையா? அது உங்களுக்கு முதல்ல மாநாடு கொடுத்தா மாநாடு பார்க்கலங்கன்னாரு. அதற்கு பிறகு ஒரு வழி இல்லை, பேசித்தான் ஆகணும். அப்புறம் வந்து பிளேடை வச்சு ஆலமரத்தை வெட்ட முடியாதுன்னு ஒரு கதை விட்டார். இப்போ பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுங்க? நம்மளை இவ்வளோ துணிச்சலாக யாருமே எதிர்த்தது இல்லையே,
மன்னராட்சி முறைன்னு அவர் சொல்றாரு, இவர் குடும்பாட்சிங்கிறாரு, வெங்கவேல் குறித்து யாருமே பேசாம இருக்காங்க. அப்ப இவர் பேசுறாரு. பேசும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுமா இல்லையா? 200 சீட்டுடன் இருமாப்புடன் இருக்காதீர்கள். கனிமொழி அவர்கள்லாம் பேசுறதே கிடையாது. கனிமொழி பேசுறாருல்ல, கனிமொழி அவங்க எதிர்க்கிறாங்கல்ல, ஏன் இந்த பதட்டம்? அவங்களுக்கு முதற்கொண்டு ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதி இந்த கட்சியில, அவங்களுக்கே எனக்கு ஒரு பெரிய பதட்டம் வருகிறது. ஐயோ, நம்ம சீட்டை காலி பண்ண போறாரு இவர், திமுக காலி பண்ண போறாரு அப்படிங்கிற அளவில் அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ எந்த அளவிற்கு ஒரு ஆதரவு இருக்கு? அது அவங்களோட அப்பா எஸ்ஏசி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகின்ற சக்தியாக தமிழக வெற்றி கழகமும் அந்த தலைவரும் இருப்பார். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பல விஷயங்களுக்கு விளக்கம் தெரிவிச்சிங்க. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.